அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் புவனேஸ்வரன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ரீவியஸ் டேவோட ஹை அண்ட் லோ இருக்கு இல்லையா, அதை பேஸ் பண்ணி எப்படி நம்ம ட்ரேடை வந்து என்ட்ரி எடுக்கலாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டிக்கும் பொருந்தும், பேங்க் நிஃப்டிக்கும் பொருந்தும். ஓகேவா, இண்டெக்ஸில் ட்ரேட் பண்ணுறவங்க, ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு வந்து இந்த செட்டப் வந்து யூஸ் ஆகும். ஸோ இதை வந்து நீங்கள் நான் என்னென்னலாம் இதில் பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நீங்களும் அனலைஸ் பண்ணி பாருங்கள். ஓகேவா, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஓகே அப்படின்னா இந்த செட்டப்பை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். ஓகேவா, நான் வந்து இந்த செட்டப்பை தான் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு வந்து 70 to 80% பார்த்தீங்கன்னா ரிசல்ட் கொடுக்குது. ஸோ உங்களுக்கு வந்து இது பெட்டராக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் இந்த செட்டப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஓகேவா, ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இப்போ நான் என்னென்னா செப்டம்பர் 6, ஓகேவா, செப்டம்பர் 6 வந்து நான் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி இந்த ப்ரீவியஸ் டே, இது வந்து ப்ரீவியஸ் டே அப்படின்னு வச்சுக்கோங்க. இது இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. ஓகேவா, செப்டம்பர் 6 வந்து நான் வந்து நோட் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து இதோட ஹை. ஓகேவா, இது ஹை, அதுக்கப்புறம் லோ, ரெண்டுத்தையும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். சரியா, ஹை அண்ட் லோ வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு நான் எப்படி இந்த ஹையையும் லோவையும் மார்க் பண்ணிக்கிறேன் இல்லையா, இந்த அதாவது இது ப்ரீவியஸ் டேன்னு வச்சுக்கோங்க, செப்டம்பர் 6. இதை வந்து நான் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கிறேன். அதாவது மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே இதை வந்து மார்க் பண்ணிக்கிறேன். அப்போது ஒன்ஸ் மார்க்கெட் வந்து இந்த லோ இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு கீழே ஓப்பன் ஆனிச்சு அப்படின்னா இந்த பாயிண்ட்டை வந்து நான் வந்து ரெசிஸ்டன்ஸாக கன்சிடர் பண்ணிப்பேன். அதாவது இந்த டேக்கு. ஓகேவா, ஸோ இந்த இடத்துல இப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த டே இப்போ கரண்ட் டே செப்டம்பர் 7 வந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்படிங்கிறப்போ இந்த லெவலுக்கு கீழே, அதாவது லோ, ப்ரீவியஸ் டேவோட லோவுக்கு கீழே வந்து மார்க்கெட் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா இந்த லைனை வந்து நான் வந்து ரெசிஸ்டன்ஸாக கன்சிடர் பண்ணிப்பேன். ஓகேவா, அதே போல் ப்ரீவியஸ் டேவோட ஹை இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு மேலே வந்து ஓப்பன் ஆனிச்சு அப்படின்னா இந்த லைனுக்கு மேலே ஓப்பன் ஆகுது, கரண்ட் டேவோட கேண்டில் ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து இதுக்கு மேலே ஓப்பன் ஆகுது அப்படின்னா, மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆகுது அப்படின்னா இதை வந்து நான் வந்து சப்போர்ட்டாக கன்சிடர் பண்ணிப்பேன். சரியா, இப்போ இந்த சார்ட்டுக்கு வருவோம். ஸோ ப்ரீவியஸ் டே இந்த லைனோட இந்த லோவோட இந்த லைனுக்கு கீழே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ இதை வந்து நான் வந்து ரெசிஸ்டன்ஸாக கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஓகேவா, ஏன்னா இது சப்போர்ட்டாக ஆக்ட் ஆனது வந்து இதை பிரேக் பண்ணி கீழே வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆனதுனால இதை வந்து நான் ரெசிஸ்டன்ஸாக கன்சிடர் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பாருங்கள், மார்க்கெட் வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு இந்த லெவல் வரைக்கும் மேலே போயிருக்கு. அதுக்கப்புறம் பாருங்கள் ஒரு கன்சல்டேஷன் ஆயிருக்கு. ஏன்னா மார்க்கெட் இது வந்து பிரேக் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுது. ஓகேவா, அதுக்கப்புறம் மார்க்கெட்டு கீழே வர ஆரம்பிச்சிருக்கு. ஒன்ஸ் இதை வந்து ஸ்ட்ராங்காக பிரேக் பண்ணிடுச்சு. சரியா, மார்க்கெட் இது வந்து நல்லா ஸ்ட்ராங்காக பிரேக் பண்ணதுக்கப்புறம், பையரை நல்லா புஷ் பண்ணி இதை பிரேக் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து மேலே போக ஆரம்பிச்சிருச்சு. சரியா, ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒரு இதை கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு பேட்டர்ன் பார்த்துட்டோம் இல்லையா. ஸோ அடுத்ததாக என்ன மாதிரி பாசிபிலிட்டிஸ் இருக்குது, இன்னொரு பாசிபிலிட்டிஸ் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம். அதாவது ப்ரீவியஸ் டேக்கு மேலே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா அப்போ என்ன ஆகும், அந்த ஹைக்கு மேலே ஓப்பன் ஆச்சுன்னா அப்போ எப்படி மார்க்கெட் ரியாக்ட் ஆகும் அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். ஸோ இந்த இடம் பாருங்கள், இது வந்து செப்டம்பர் 8. ஓகேவா, இதோட ஹை அண்டு லோ வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேவா, இதை மார்க் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் செப்டம்பர் 9 பாருங்கள், இந்த லைனை பிரேக் பண்ணி மேலே தான் ஓப்பன் ஆகிருக்கு. ஓகேவா, அப்போது இந்த ரெசிஸ்டன்ஸ், இந்த டேவோட ரெசிஸ்டன்ஸ் இது. ஸோ இதை வந்து பிரேக் பண்ணி மேலே ஓப்பன் ஆகிருக்கு. அப்படிங்கும்போது என்ன ஆகும்னா இது வந்து நல்ல சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். ஓகேவா, ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் ட்ரேட் எடுக்க முடியல, இல்லை ஏதாச்சும் உங்களுக்கு ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலனாலும் நீங்கள் எங்கே வந்து ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த லைன் கிட்ட. ஓகேவா, இது வந்து சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். இந்த லைன் ஒன்ஸ் இந்த லைன் கிட்ட மார்க்கெட் வருது அப்படின்னா இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து ஒரு பையிங், ஓகேவா, மார்க்கெட்டுக்கு வந்து லாங் போகிற மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நீங்கள் எடுக்கலாம். சரியா, அப்படி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் இருக்கும். ஓகேவா, ப்ரீவியஸ் டேவோட ரெசிஸ்டன்ஸ் இது, இதை பிரேக் பண்ணி மார்க்கெட் மேலே போச்சு அப்படின்னா திரும்ப மார்க்கெட் கீழே வரும்போது இது வந்து நல்ல ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். இந்த இடத்துல பாருங்கள், மார்க்கெட் கீழே வந்து இதுக்கப்புறம் சப்போர்ட்டை எடுத்துகிட்டு மார்க்கெட் வந்து மேலே போக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ரீவியஸ் டேவோட ஹைக்கும் லோவுக்கும் நடுவில் மார்க்கெட் ஓப்பன் ஆனிச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல செப்டம்பர் 1 அன்றைக்கி பாருங்கள் மார்க் பண்ணிக்கிறேன். இது வந்து அதோட ஹை. ஓகேவா, ஹையை மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்து இதோட லோ. ஓகேவா, இதையும் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ செப்டம்பர் 2 வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹைக்கும் லோவுக்கும் நடுவில் தான் ஓப்பன் ஆகிருக்கு. ஓகேவா, இந்த லைனுக்கு மேலே, அதாவது ப்ரீவியஸ் டேவோட ஹைக்கு மேலேயும் ஓப்பன் ஆகலை, லோவுக்கு கீழேயும் ஓப்பன் ஆகலை.
இதுக்கு நடுவில் தான் ஓப்பன் ஆயிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இதே போல் இதுக்கு எப்படி இங்கே வந்து இது ரெசிஸ்டன்ஸாகவும் இது சப்போர்ட்டாகவும் ஆக்ட் ஆனிச்சோ, அதே போல் இந்த கேண்டலுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் வந்து ரெசிஸ்டன்ஸாகவும் இது வந்து சப்போர்ட்டாகவும் ஆக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகம் இருக்குது. ஓகேவா? அப்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, ஸோ இங்கேருந்து மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல வரும்போது, ஓகேவா, இந்த லைனை நெருங்கி வரும்போது நீங்கள் பையிங்கான ஆப்பர்ச்சுனிட்டி, அதாவது கால் ஆப்ஷன் பையராக இருந்தீங்க அப்படின்னா லாங் போகலாம். அதாவது ஆப்ஷன் பையராக இருந்தீங்கன்னா நீங்கள் கால் ஆப்ஷனை பை பண்ணலாம். ஆப்ஷன் செல்லராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் புட் ஆப்ஷனை செல் பண்ணலாம். ஓகேவா? மார்க்கெட் வந்து லாங் போகிறதுக்கான ட்ரேடிங் என்ட்ரியை வந்து நீங்கள் இந்த இடத்துல, அதாவது எப்போல்லாம் மார்க்கெட் இந்த லைனை வந்து டச் பண்ணுதோ அப்போ வந்து மார்க்கெட் லாங் போக போகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு என்ட்ரியை வந்து நீங்கள் எடுக்கலாம். சரியா? அதே போல் தான் பாருங்கள், மார்க்கெட் கீழே இறங்கி வந்திருக்கு. இந்த லைன் கொஞ்சம் கிட்டக்க வந்துடும். அதுக்கப்புறம் நல்ல ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு. இங்கே நீங்கள் பார்த்தாலே தெரியும், பார்த்தீங்களா, ஹேமர் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கு. சரியா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து ட்ரேடிங் எடுக்கலாம். ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கம்பைன் பண்ணி எப்படி ட்ரேட் எடுக்கலாம். ஸோ சார் இதெல்லாம் ஓகே தான், இதில் இன்னும் எப்படி நம்ம எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி இதில் வந்து 920 ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லியிருந்தேன் இல்லையா, அதாவது மார்க்கெட் இப்போ இப்படி இருக்குது அப்படிங்கிறப்போ ஃபஸ்ட்டு இந்த 5 மினிட் கேண்டில் இருக்குது இல்லையா, ஸோ இதை வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கணும். இப்போ இந்த டேயில் வந்து கரண்ட்டாக இது ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதை வந்து நீங்கள் இதையும் மார்க் பண்ணிக்கணும். ஒரு டிஃப்ரென்ஸ்க்காக இது கலரை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இதை வந்து எல்லோவாக வச்சுக்கிறோம். நல்லா சரியாக தெரியல. ஆரஞ்சு கேண்டில். ஓகேவா? ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டிலோட ஹை அண்ட் லோவை மார்க் பண்ணிக்கிறீங்க. அப்படிங்கிறப்போ இந்த கேண்டிலை வந்து பிரேக் பண்ணுச்சு. சரியா? இந்த 2 கேண்டில், அதாவது இந்த 2 லைனை வந்து பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா அதுக்கு எந்த பக்கம் பிரேக் பண்ணுதோ அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரேட் போயிடுங்க. சரியா? இப்போ இன்பிட்வீனில் இருக்கும்போது ஃபஸ்ட் நான் சொல்கிறத கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி சைட்வேஸ் மார்க்கெட்டில் இருக்குது அப்படிங்கிறப்போ இந்த ஹைக்கு லோவுக்கும் நடுவில் தான் மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டிலோட ஹையும் லோவையும் மார்க் பண்ணிக்கிறீங்க. மார்க் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டிலோட லோவை பிரேக் பண்ணுச்சு அப்படிங்கிறப்போ நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கீழே வர போகுதுங்கிறதுக்கான ஒரு என்ட்ரியை வந்து இங்கே எடுத்துடலாம். அது வந்து மேக்ஸிமம் எந்த லைனில் வரைக்கும் போகலாம் அப்படின்னா இந்த லெவல் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அது மாதிரியான ஒரு ட்ரேடை நீங்கள் எடுத்தீங்க, ஸ்கேல்பிங்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது வந்து பெஸ்ட்டான சாய்ஸாக அமையும். சரியா? ஸோ இந்த மாதிரி இதை வந்து மாற்றி நீங்கள் ஒவ்வொரு சேட்லையும் வந்து அப்ளை பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஃபஸ்ட்டு ப்ரீவியஸ் டேவோட ஹை அண்ட் லோ வந்து மார்க் பண்ணிக்கிறீங்க. நெக்ஸ்ட் டே வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகுது, அந்த ஹைக்கு மேலே ஸ்டார்ட் ஆகுதா இல்லை லோவுக்கும் கீழே ஸ்டார்ட் ஆகுதா அப்படிங்கிறத கன்சிடர் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் அதாவது கேண்டில் வந்து இந்த இன்சைடு, அதாவது இந்த லோவுக்கும் ஹைக்கும் இன்சைடில் இங்கே ஓப்பன் ஆனால் மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆகினா மட்டும்தான் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு 5 மினிட்டை வந்து கன்சிடர் பண்ணிக்கணுமா அப்படின்னு கேட்டால் இல்லை, கீழே ஓப்பன் ஆனிச்சுனாலும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ட்ரேடிங் எடுத்துக்கலாம். ஓகேவா? நான் உங்களுக்கு இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த இடம் பாருங்கள், அதாவது ஆகஸ்ட் 29th. ஓகேவா? ஸோ இதை வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த லைனோட ஹை அண்ட் லோ ப்ரீவியஸ் டே, இது ப்ரீவியஸ் டேன்னு வச்சுக்கோங்களேன். இதை வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிக்கிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு மார்க்கெட் வந்து இதுக்கு மேலே ஓப்பன் ஆகுது. ஓகேவா? இந்த ப்ரீவியஸ் டேவோட ஹைக்கு மேலே வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகுது, இந்த இடத்துல ஓப்பன் ஆகுது. அப்படிங்கிறப்போ நான் அடுத்தது என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு 5 மினிட் ஃபார்ம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல வந்து நான் ஃபஸ்ட்டு 5 மினிட்கான அந்த லைனையும் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டிலுக்கான அந்த ஹை அண்ட் லோ வந்து மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் எந்த பக்கம் பிரேக் பண்ணுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் இருக்கும். இப்போ இந்த ஃபஸ்ட்டு 5 மினிட்டை வந்து இந்த இடத்துல பிரேக் பண்ணிடுச்சு இல்லையா, ஸோ இதுக்கு வந்து அடுத்ததாக நீங்கள் என்ன பண்ணால் இந்த இடத்துல வந்து உங்களோட ஸ்டாப் லாஸ் போட்டுக்கலாம். அப்படி இல்லைனா மேக்ஸிமம் இந்த லைன், ஓகேவா, இந்த லைனில் வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸ் போட்டுக்கலாம். இந்த ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒரு லைனை ஸ்டாப் லாஸ் போட்டு இந்த லைனையோ ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டிலோட லோ இருக்குது இல்லையா, இந்த லைனை ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். அப்படின்னா ப்ரீவியஸ் டேவோட ஹை இதை வந்து ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரேடிங் எடுக்கிறீங்க. ஓகேவா? மார்க்கெட்டை வந்து லாங் போகுதுங்கிற மாதிரினா இந்த இடத்துல பிரேக் பண்ணுறதுனால லாங் போகுது அப்படின்ட்டு ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பெட்டரான ரிசல்ட் வந்து அன்றைக்கி கிடைக்கும். சரியா? இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. இப்போ மார்க்கெட் வந்து இப்படி ஓப்பன் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், திரும்ப இந்த லோவை வந்து பிரேக் பண்ணுது மார்க்கெட்னா இந்த இடத்துல நீங்கள் வந்து ட்ரேடிங் எடுக்கக்கூடாது, என்ட்ரி எடுக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா அதுக்கு கீழேயே உடனடியான சப்போர்ட் இருக்குது. ப்ரீவியஸ் டேவோட ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறது வந்து இதை மார்க்கெட்டை பிரேக் பண்ணதுனால, இந்த மார்க்கெட்டை பிரேக் பண்ணி மேலே போனதுனால இது வந்து சப்போர்ட்டாக ஆக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால் இந்த ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டில் நீங்கள் கன்சிடர் பண்ணும்போது இதுக்கு கீழே மார்க்கெட் ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து ட்ரேடிங் என்ட்ரி எடுக்கவே கூடாது. ஏன்னா இமிடியேட் சப்போர்ட் வந்து இங்கே இருக்குது. ஓகேவா? ஒரு சப்போர்ட்டுக்கு அடுத்தது ஒரு சப்போர்ட்டை பிரேக் பண்ணுது, அதுக்கப்புறம் இமிடியேட் சப்போர்ட்டு இன்னொரு லைன் இருக்குது. அப்படிங்கிறப்போ இந்த இடத்துல நீங்கள் ட்ரேடிங்கை எடுக்கவே, அதாவது என்ட்ரியை வந்து நீங்கள் எடுக்கவே கூடாது. சரியா? கொஞ்சம் வெயிட் பண்ணணும். இதையும் பிரேக் பண்ணுதான்னு நீங்கள் பார்க்கணும். பார்த்ததுக்கு அப்புறம் தான் வந்து
நீங்கள் வந்து என்ட்ரியே எடுக்கிற மாதிரி இருக்கும். சரியா? ஸோ இந்த மாதிரியான ஒரு எக்ஸாம்பிளாக இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இப்போ பாருங்கள், நான் இதில் வந்து பேங்க் நிஃப்டியில் வந்து செப்டம்பர் 15 அதை வந்து எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த ப்ரீவியஸ் டே இதோட லோ வந்து இந்த பாயிண்ட்டு. ஓகேவா? மார்க் பண்ணிக்கிறேன். அது போல் ஹை வந்து இந்த பாயிண்ட். ஓகேவா? ஸோ இதை மார்க் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஹையையும் லோவையும் மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்தது பாருங்கள், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டில். ஓகேவா? ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டில் வந்து இந்த மாதிரி ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? நல்ல ஒரு இந்த மாதிரி ஹேமர் கிட்டத்தட்ட நல்லா கீழே போயிட்டு அதுக்கப்புறம் நல்லா ஒரு மேலே வந்திருக்கு மார்க்கெட். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு 5 மினிட்டையும் பார்த்தீங்கன்னா நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, இந்த லைன் வந்து ஃபஸ்ட்டு 5 மினிட்டை வந்து மேலே பிரேக் பண்ணுதுன்னா நீங்கள் என்ட்ரி எடுக்கக்கூடாது. நான் ஏன் சொல்லியிருந்தேன் இல்லையா முன்னாடி? ஸோ அந்த சார்ட்டில் காமிச்ச மாதிரி தான் இந்த ப்ரீவியஸ் டே வந்து அதாவது ப்ரீவியஸ் டேவோட லோவை பிரேக் பண்ணி மார்க்கெட்டு கீழே ஓப்பன் ஆனாலும் நீங்கள் இந்த இடத்துல வந்து, ஏன்னா இப்போ இந்த ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டில் வந்து பிரேக் பண்ணி மார்க்கெட் மேலே போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் இங்கே என்ட்ரி எடுக்கக்கூடாது. எதுக்காகனா இமீடியட் ரெசிஸ்டன்ஸ், அதாவது ப்ரீவியஸ் டேவோட லோ இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறதுனால நீங்கள் இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கவே கூடாது. நீங்கள் கேட்கலாம், சார் ஃபஸ்ட்டு 5 மினிட்டை வந்து கேண்டில் வந்து பிரேக் பண்ணிடுச்சு, ஓகேவா, ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுத்துடலாம் இல்லையா அப்படின்னு நீங்கள் இந்த இடத்துல கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல தான் சொல்லியிருந்தேன். ஸோ நீங்கள் இங்கே என்ட்ரி எடுக்கக்கூடாது. ஏன்னா இங்கே எடுத்திங்கன்னா இமிடியேட் ரெசிஸ்டன்ஸ், அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வந்து பக்கத்தில் இருக்கிறதுனால மார்க்கெட்டிங் இங்கே வந்து, ஓகேவா, இந்த இடத்த டச் பண்ணிட்டு கீழே வரதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்குது. சரியா? அதனால தான் நான் சொல்லியிருந்தேன் இந்த இடத்துல நீங்கள் வந்து என்ட்ரி எடுக்கக்கூடாது. அதுக்கப்புறம் எப்போ இந்த ஃபஸ்ட்டு அந்த 5 மினிட்டோட ஹை அண்ட் லோ வந்து ஸ்ட்ராங்காக பிரேக் பண்ணுதோ, மார்க்கெட் வந்து ஸ்ட்ராங்காக பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் வந்து நீங்கள் ட்ரேட் என்ட்ரி எடுத்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிரேக் ஆகிட்டு திரும்ப பார்த்தீங்கன்னா ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிருக்கு பாருங்கள். திரும்ப கீழே வந்துட்டு அதுக்கப்புறம் மேலே போக ட்ரை பண்ணியிருக்கு. இப்படி ட்ரை பண்ணாலும் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா திரும்ப இது வந்து இதை பிரேக் பண்ணனால திரும்ப இது வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகிட்டு இந்த பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் மார்க்கெட்டு கீழே இறங்கியிருக்கு. ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி எடுத்துகிட்டு இந்த லெவலில் வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸ் போட்டிருந்தால் கூட உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் இருக்கும். சரியா? ஸோ இதை வந்து கொஞ்சம் நல்லா கவனமாக புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி நான் சொன்ன அந்த சார்ட்டையும் வந்து அனலைஸ் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ ஒரு சம்மரி மாதிரி சொல்கிறதுனா, மார்க்கெட்டோட அந்த ஹை அண்ட் லோ இருக்கு இல்லையா, அதுக்கு கீழே ஓப்பன் ஆச்சுனாலுமே ஃபஸ்ட்டு 5 மினிட்டை நீங்கள் கன்சிடர் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ அப்போ வந்து இமிடியேட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து பக்கத்திலே இருக்குன்னா அப்போ வந்து அந்த என்ட்ரியை வந்து நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணக்கூடாது. ஓகேவா? கொஞ்சம் வெயிட் பண்ணணும். சரியா? இதை வந்து ஸ்ட்ராங்காக பிரேக் பண்ணி இந்த லெவலையும் ஸ்ட்ராங்காக பிரேக் பண்ணி மேலே போனால் மட்டும்தான் இங்கே வந்து நீங்கள் என்ட்ரி எடுக்கணும். பாருங்கள், கரெக்டாக இந்த லெவலில் பிரேக் பண்ணி மேலே போயிருக்கு. ஆனால் உடனே நமக்கு ரெசிஸ்டன்ஸ் பக்கத்தில் இருக்குது, ப்ரீவியஸ் டேவோட லோ இருக்குது. அப்படிங்கிறப்போ மார்க்கெட் இதை டச் பண்ணிட்டு கீழே வந்துருச்சு பாருங்கள். அகைன் பாருங்கள், மார்க்கெட் ஒவ்வொரு டைமும் இதை பிரேக் பண்ண ட்ரை பண்ணியிருக்கு, முடியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இதை வந்து இந்த சப்போர்ட்டை வந்து பிரேக் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் ஃபுல்லாக கீழே இறங்கிடுச்சு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து என்ட்ரியை வந்து எடுக்கணும். ஓகே, சரியா? இதெல்லாம் வந்து நான் ஃப்ரீயாக கற்றுக்கிட்டது கிடையாது, ஒரு புக்ஸில் படித்தது இந்த விஷயம்லாம். என்னோடய சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் ஓரளவு ஃப்ரீயாக புரியணுங்கிறதுக்காக நான் இந்த அளவுக்கு விளக்கம் கொடுக்குறேன். ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா என்னோடய ட்ரேடிங் வந்து நான் இதை பேஸ் பண்ணி தான் மேக்ஸிமம் வந்து ட்ரேட் எடுப்பேன். ஸோ எனக்கு வந்து ஒரு 70 to 80% பார்த்திங்கன்னா எனக்கு வந்து எப்போதுமே ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்து கிடச்சிருக்கு. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 70-75% வந்து எனக்கு நல்ல ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும் இந்த ரிசல்ட் பார்த்திங்கன்னா. சரியா? ஸோ மார்க்கெட் வந்து இந்த ப்ரீவியஸ் டே லோ அண்ட் ஹையில் வந்து இந்த கேப்பில், அதாவது லோவுக்கு கீழேயோ இல்லை ஹைக்கு மேலே ஓப்பன் ஆகாமல் இந்த கேப்பில் வந்து ஓப்பன் ஆகிறப்ப மட்டும் நீங்கள் வந்து இந்த திரும்ப அதே பாயிண்ட் வந்து ரெசிஸ்டன்ஸாகவும் இதை வந்து சப்போர்ட்டாகவும் கன்சிடர் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வந்து ஒரு ட்ரேடை எடுத்துக்கோங்க. சரியா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.